உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. சித்தம் எனக்கு தெரிந்து விட்டால் devil cannot convince me. கையத்தட்டு. இந்த தேசம் வறட்சியா இருந்தாலும் கர்த்தர் என்னை போஷிப்பார். இந்த தேசம் வந்து வியாதிகள் வந்தாலும் கர்த்தர் என்னை ஆரோக்கியமாய் வைத்திருப்பார். Don't be convinced in your mind by reasons. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்ப நீங்க எதிர்த்து நிற்க முடியும் தெரியுமா? உங்க மனசுல எப்ப நம்ம எதிர்த்து நிற்க முடியும்? வாசியமா, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறிய வேண்டிய அன்புக்குரியவர்களை எப்பொழுது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். வார்த்தை விதமாய் முடிகிறது. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும்னா, இந்த உலகம் கொடுக்கிற வியாதியை வாங்காமல் இருக்கணும்னா, இந்த உலகம் கொடுக்கிற தரித்திரத்தை வாங்காமல் இருக்கணும்னா, இந்த உலகம் கொடுக்கிற தோல்வியை வாங்காமல் இருக்கணும்னா, இந்த உலகம் கொடுக்கிற முதுமையை வாங்காமல் இருக்கணும்னா, உங்கள் மனது தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். எது தேவனுடைய சித்தம்? நான் ஆரோக்கியமா இருப்பதே தேவனுடைய சித்தம். எது தேவனுடைய சித்தம்? நான் ஐஸ்வரியவானா இருப்பதே தேவனுடைய சித்தம். எது தேவனுடைய சித்தம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான சித்தமாயிருக்கிறது. அவர்களில் தரித்திரன் ஒருவனும் இல்லை என்பது தேவனுடைய சித்தம். அவர்களில் கர்ப்பம் விழுகுதலும் மலடும் இல்லை என்பது தேவனுடைய சித்தம். அவர்கள் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்பது தேவனுடைய சித்தம். சித்தம் எனக்கு தெரிந்து விட்டால் devil cannot convince me. கையத்தட்டு. ஆமென். When you know God's will, devil cannot convince you. அவனுடைய சிந்தனையை மாற்ற முடியாது. இப்ப எங்க கை வச்சான் தெரியுமா பிசாசு? நீ வியாதியில இருக்கிறதாண்டா சித்தம்னு ஒரு 4 பேர் வெள்ளை சட்டை போட்டு பிரசங்கம் பண்ண விட்டாங்க. ஒரு 4 பேர் வெள்ளை சட்டை போட்டு என்ன பிரசங்கம் பண்ண விட்டானா? நீ தரித்திரத்தில் இருக்கிறதாண்டா. இன்னைக்கும் கிரேஸ் சர்ச்சுக்கு வந்து நான் சொல்றத மனசுல எதிர்த்து நிற்கிறவங்கள பார்க்குறேன். அவங்க வாழ்க்கையில் அதே இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா மனசு எதுக்குற வரைக்கும் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. Unless you open your heart, blessings will not enter into you. அதான் இதோ வாசற்படியிலிருந்து கதவை எத்துகிறேன் அல்ல, கதவை தட்டுகிறேன். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். He needs your permission. He needs your permission. He needs your permission. அதனால சோமளிக்கிறதுக்கு முன்பாக தேவன் கேள்விகளை கேட்கிறார். 38 வருடம் வியாதியில் இருக்கிறவனை பார்த்து அவர் கேட்ட கேள்வி முழு கிறிஸ்தவ உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கேள்வி. உங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்கல. என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்கு? என்ன கேள்வி? நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் ஆனாரு. கையை தட்டுங்க. இதை விட அழகான வசனம் உங்களுக்கு வேண்டியதில்லை. என்ன கேள்வி? ஒருவன் சுகம் இல்லாமல் இருக்கிறான். வந்த உடனே இயேசுவன் அவன் என்ன செஞ்சு எந்த நடன்னு சொல்லியிருக்கணும். ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ விரும்புகிறாயான்னு. நான் ஸ்பிரிட்ல பக்கத்துல நிக்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் அவரை தட்டுறேன், ஐயா என்னையா கேள்வி இது? அவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் அமைதியாரா அப்படின்றாரு. என்ன பார்த்து, எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? அவன் விருப்பம் இல்லாமல் நான் செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து கொள். நீங்கள் அவர் பக்கத்தில் இருந்து ஒரு கையை தட்டி ஏன் இப்படி கேட்குறீங்க கேட்டால் அவர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாரு, இங்கே பார் அவன் விருப்பம் இல்லாமல் நான் செய்ய முடியாது, அதனால தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு. இன்னொருத்த வரான், ஐயரே இறங்கும் வா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இது என்ன கொஸ்டின்? கண்ணு தெரியாம வரான், என்ன செய்யணும்னு கேள்வி. அவன் என்ன விரும்புகிறான் அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மனிதர்களை தவறானதை விரும்ப வைத்தான் பிசாசு. தவறானதை கன்வின்ஸ் பண்ணி மனசை கன்வின்ஸ் பண்ணி விரும்ப வச்சான். இப்படி வாழ்வதை விரும்ப வைத்தான். அரசு மருத்துவமனையிலே தொடர்ந்து தங்களுக்கு சொந்தக்காரர்கள் சுகமில்லாமல் இருக்கும்போது கவனிக்க செல்லுகிறவர்கள்
அந்த இடத்திலே பழகி கொள்ளுகிறார்கள். முதல் நாளில் வந்து அந்த இடத்துல உட்கார யோசிக்கிறவங்க அடுத்த நாள் உட்கார்றாங்க, அடுத்த நாள் அங்கேயே சாப்பிட்றாங்க. அங்கே தான் அவனுடைய வெற்றி ஆரம்பமாகிறது. உங்கள் மனது வசனம் இல்லாவிட்டால் நீங்கள் மழுங்கி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தருப்பீர்கள். ஆனால் உங்கள் மனதில் வசனம் பளிச்சிடும் என்றால், அது எரிந்து கொண்டிருக்கும் என்றால், நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் உங்கள் உடம்பு பூமியில் இருக்கலாம், ஆனால் தலை மட்டும் வானத்தில் இருக்கணும். கை தரும்போது அவருக்கு ஆமென். அந்த கர்த்தர் என்ற சொன்னார், உடம்பு எங்கே வேணாலும் போகட்டும்டா, உன் தலை மட்டும் என்கிட்ட இருக்கட்டும்னாரு. தலையை மட்டும் அங்கே வச்சுக்க, எங்கே வேணாலும் போ, எத்திங்கோன்னு அடகாது. ஆமென், ஆமென். By knowing God's character, we refuse devil's schemes and என்ன சொல்ல வந்து deceivings, the demons work. உலகத்தில் மிக மோசமான பிசாசோட வேலை மனிதர்களை மயக்குவது, மனதை கெடுப்பது. அப்போ மனசை நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதோட இணைச்சி வச்சுருக்கணும்னா, கடவுளுக்கு என்ன சித்தம் அங்கே இணைச்சி வச்சுருக்கணும். கடவுளுக்கு என்ன சித்தம்? ஆதாம் குள்ள என்ன ஆரோக்கியம் இருந்துச்சோ அந்த ஆரோக்கியத்தில் இந்த பூமியில் நீங்கள் வாழணும். அதுதான் தேவ சித்தம். எவ்வளவு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கணும்? ஆதாமுக்கு என்ன ஐஸ்வர்யம் இருந்துச்சோ அது. இன்ஃபேக்ட் அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் அவனுடைய வெற்றி. வியாதியை கொடுக்கும்போது ஆரம்பிக்கவில்லை, அவனுடைய வெற்றி வியாதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்பிக்கிறது. அவனுடைய வெற்றி தரித்திரத்தை கொடுக்கும்போது ஆரம்பிக்கவில்லை, தரித்திரத்தை நீங்கள் அங்கீகரிக்கும் போது ஆரம்பிக்கிறது. நீ ஒரு ஏழை மகனாக இருக்கலாம், ஆனால் தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீ ஐஸ்வர்யவான் தான். சார், நாங்களும் ஏழை தான், என் கூட இருந்த நண்பர்கள் அனைவரும் ஏழை தான். ஆனால் எல்லாருமே ஏழையாகவே இல்லை. ஒரு காலகட்டத்துக்குள்ளே சில பணக்காரன் ஆகிட்டாங்க. ஆமாம், சிலர் இன்னும் ஒரு மாதிரி போயிட்டுருக்குறேன், இன்னொருத்தர் வந்து இன்னும் சிலர் வந்து நல்லா ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? எல்லோரும் ஒரு இடத்துல தான் இருந்தோம், ஆனால் எல்லார் தலையும் ஒரு இடத்துல இல்லை. அதுதான் மேட்ரு. எல்லாம் சொல்லுங்கள், எல்லோரும் ஒரு இடத்துல இருந்தோம், ஆனால் எல்லார் தலையும் ஒரு இடத்துல இல்லை. ஆமாம், அவன் தலை எங்கே இருந்துச்சோ, அவன் எண்ணங்கள் எங்கே இருந்துச்சோ, அவன் வாழ்க்கை அங்கே வந்துச்சு. கைத்தட்டு அவருக்கு. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அதனால் இந்த அவர் பிரசங்கம் பண்ணார், இவர் பிரசங்கம் பண்ணார், காரு தப்புன்ற அதுக்கெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நேரமே கிடையாது. நமக்கு நேரமே கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனே யார் தெரியுமாங்க? யார் தெரியுமா? வெள்ளை சட்டையை போட்டேன்னொன்னே நான் வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் கிடையாது, நான் தனியாக இருக்கிறேன். என்ன தனியாக இருக்கிறேன்? காங்கிரஸ்காரனும் வெள்ளை சட்டையாக போட்டிருக்கான். ஆமாம், ஒரு குரூப்பில் அன்றைக்கி ஒரு 10 பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ன்றேன். என்ன பிரைஸ் லார்ட்? நான் கல்கி பகவான்ருச்சு. ஓ அப்படியா, சரி சரி, சீரியஸா. இப்போ அவங்களும் வெயிட்டு போட்டாங்க. நீ தனியாக காட்டணும்னு நினச்ச, கொல்ல பேர் மாட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிற? இருந்த ஒரே ஒன்று, அது ஒன்று தான் தனியாக காட்டிக்கிட்டு இருந்த, அதையும் அவங்க சேர்ந்துட்டான், அவங்க கூட சேர்ந்துட்டு. அப்போ என்ன மேட்ரு? எதில் நீ தனியாக ஒன்றை காட்டியிருக்கணும்? எல்லாருக்கும் வியாதி வருது, எனக்கும் நான் வியாதியை வாங்கிக்கிறேன்னா பெரிய தியாகமா? உன்னோட பெரும் வியாதியஸ்தெல்லாம் வந்து எங்கே இருக்கான்? அரசு மருத்துவமனையில் இருக்கிறான். இல்லை, வியாதி உருவாக்குது சார். அப்போ அரசு மருத்துவமனையிலேருந்து வெளியே வரணும், பரிசுத்தவானில் வரணும், அந்நிய பாஷையில் வரணும், ரா பா 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 பாபான்னு வரணும். அவன் இப்போ பாவியாக தான் உள்ளே போனான், வெளியே வந்தவொன்னே சொல்கிறான் ஒரு தம்ம பத்தவைன்றான். நேராக அவனுக்கு பாஸ் மார்க்கை போட்டோன்னே டாஸ்மார்க் தம் போகிறான். அவன் மாறல. வியாதி மாற்றாது, வார்த்தை மாற்றும். நான் சொல்லுகிறேன், வார்த்தை மாற்றாததை வியாதி மாற்றும் என்றால், வார்த்தையை விட வியாதி வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறேன். வார்த்தை மாற்றாதை தரித்திரம் மாற்றும் என்றால், வார்த்தையை விட தரித்திரம் வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறேன். வார்த்தையால் முடியல, தரித்திரம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ யார் ரொம்ப பவர்ஃபுல்லானாலு? தரித்திரம் தான். நீங்கள் வார்த்தையை கும்பிடாதீங்க, தரித்திரத்தை கும்பிடுங்க. ஏன்னா அதுதான் எல்லாரையும் மாற்றுது. நான் சொல்கிறேன், வார்த்தையால் ஒருத்தனை மாற்ற முடியலன்னா வேறு எதுனாலும் ஒருத்தனை எதுவும் மாற்றாது. ஒருவனை மாற்றக்கூடிய சக்தி ஒன்றுக்கு இருக்கிறது என்றால் வார்த்தைக்கு மாத்திரமே. தரித்திரத்துக்கு வியாதிக்கு கிடையாது இயேசு நாமத்தில். இதெல்லாம் சொல்லி தாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, பாவம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பிசாசு அவன் தான் நமக்கு எதிரி. ஆமாம், ஊழியக்காரன் கிடையாது.
பிசாசு தான் நம்முடைய ஒரே எதிரி. அவன் நம்மளை கன்வின்ஸ் பண்ணான். ஆனால் கர்த்தர் இந்த நாட்கள் வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, பாட்டம் லைன் சொல்கிறேன், ஏவாளின் மனது கெடுக்கப்பட்டது, அவள் மனது கன்வின்ஸ் பண்ணப்பட்டது. உங்கள் மனது கன்வின்ஸ் பண்ணப்படாது இருப்பதாக. பிசாசின் மிகப்பெரிய வல்லமை மக்களுடைய மனதை கன்வின்ஸ் பண்ணுவது. அதை கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உங்கள் மனது அறிந்து கொள்ளும் என்றால் கையை தட்டும்போது அவருக்கு உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.